The Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக ஆடி ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ராகுல் காந்தி அவர்கள் சொல்றது என்னன்னா, நீங்கள் இந்துக்களே அல்ல, நீங்கள் ஹிந்துக்கள். அன்வர்ங்கிறவர் ஒரு இஸ்லாமியர் இந்த கோயிலுக்கு என்னெல்லாம் தொண்டு செஞ்சிருக்கிறாரோ அதனால அவரையும் ஒரு லிங்கமாக்கி அனவரத லிங்கம்னு இப்பவும் போய் பார்க்கலாம். தமிழ் மொழி உள்ளே போயிடக்கூடாது, தமிழர்கள் கருவறைக்குள்ளே போயிடக்கூடாதுங்கிற அந்த வேறுபாடை எப்பவும் பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சிட்டார். ஆச்சா, அப்போ அமெரிக்காவை கண்டுபிடிக்கும் போது அதுக்கு ஏன் செவ்விந்தியர்கள்ட்டு ஏன் பேர் வச்சார்? அப்போ இந்தியாங்கிற பேர் ஏற்கனவே வழக்கத்தில் இருக்கிறது. இந்தியாவை தேடித்தான் வர்றாங்களே தவிர ஏதோ ஒரு நாட்டை தேடி வந்தோம் அதற்கு பின்னால் வெள்ளைக்காரன் பேர் கொடுத்தாங்கிறது கிடையவே கிடையாது. இந்தியாங்கிறது இந்துங்கிறவர்கள் வசிக்கும் நாடு, இந்து மதம் வாழுகின்ற நாடு, இந்துக்கள் வசிக்கும் நாடுங்கிறது 6000 வருடங்களுக்கு முன்னால் இருந்தே அது செயல்பாட்டில் இருந்திருக்கிறது. இந்து கோயில் தான் இடிச்சிரும், இதுனா வேற்று மத கோயில்கள்னா முதல்வரே தலையிட்டு நிறுத்திடுவார். இதுதான் வாக்கு வங்கி அரசு. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் தலைவர் மூங்கிலடியார் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கங்க. நாடாளுமன்றத்தில் ஆன்மீக ரீதியான சொற்றொடர்கள்லாம் அதிகமாக நம்ம கேட்க முடியுது. குறிப்பாக யார் இந்து, நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்துக்கள் அல்ல அப்படின்னு ஒரு கிளாசிஃபிகேஷனை ராகுல் காந்தி அவர்கள் வைக்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்ல வர்றார்? ஒட்டுமொத்தமாக எல்லாருமே ஹிந்து தானே, ஒரு ஹிந்து கம்யூனிட்டி அப்படின்னு தான் நம்ம அட்ரஸ் பண்ணுறோம். அதுக்குள்ளாடி தான் நிறைய மதங்கள் சேர்ந்து தானே இந்து மதம் அப்படிங்கிறது உருவாகுது. அதாவது நாங்கள் ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேலாக சொல்லி கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு பகுதியை மட்டும்தான் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் இந்த பாராளுமன்றத்தில் எடுத்து காட்டியிருக்கார். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் ஒட்டுமொத்தமான ஹிந்துக்களும் நீங்கள் அல்ல அப்படின்னு சொல்கிறார். உண்மையிலே அவர் என்ன சொல்கிறார், என்ன சொல்லி இருக்கணும்னா, நீங்கள் இந்துக்கள் அல்ல, ஒட்டுமொத்தம் இல்லை. ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் மொத்தமாக இந்துக்கள் அல்ல அப்படின்ட்டு சொல்லியிருக்கார். அப்படி இல்லை, அதாவது நீங்கள் இந்துக்களே அல்ல, நீங்கள் ஹிந்துக்கள் அப்படிங்கிற அந்த வேறுபாட்டை அந்த எடுத்து சொல்லியிருந்தார்னா சரியாக இருக்கும். ஆனால் அவர் காரணங்கள் சொல்கிறது என்னென்னா, இந்துக்கள்னால் வெறுப்பை வளர்க்க மாட்டார்கள், நான் வயலன்ஸுங்கிற வார்த்தையெல்லாம் காமிக்கிறாரு. அந்த சிவபெருமானோட அந்த படத்தையும் காமிக்கிறாரு. அதாவது அகிம்சை, உண்மையை சொல்லுதல், இதெல்லாம் தான் இந்து மதம். நீங்கள் அதுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லை, அதனால் நீங்கள் ஒட்டுமொத்த இந்துக்களும் அல்லங்கிறது. அது உண்மையிலே இந்த வயலன்ஸ் இருக்கிறது, அதாவது கொலை, இதை மாதிரி இதெல்லாம் சூழ்ச்சி, வஞ்சகம், இந்த மாதிரியான புரட்டுக்களை செய்கிறது ஒன்று. இது எல்லாமே ஹிந்து மதம். 2 இருக்குது. நம்ம பல இடங்கள்ல நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். தமிழர்கள் சொன்னது இந்து மதம், அந்த சனாதன தர்மம்ங்கிறது ஹிந்து மதம். ஹானா போட்டு, வடமொழி ஹானா போட்டு ஹிந்து மதம். 2க்கும் அடிப்படையில் என்ன வேறுபாடு என்றால், ஒன்று ஹிந்து மதம்ங்கிறது வெறுப்பை வளர்த்து கொண்டிருக்கும், எல்லாருக்கூடையும் இந்த சண்டை சச்சரவுகளை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உருவாக்கி கொண்டே இருக்கும். தமிழர்களோட இந்து மதம் வந்தாரை வாழ வைக்கும் விதம், எல்லோருக்கூடையும் ஒற்றுமையாக இருக்கும். யதார்த்தமாக நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் இருக்கும். தீபாவளிக்கு பலகாரம் அங்கே கொடுப்போம், ரம்ஜானுக்கு அங்கேருந்து பிரியாணி வரும், இங்கேருந்து கேக்கு வாங்குவோம், கொடுப்போம். நாகூர் தர்காவுக்கு இந்துக்கள் செல்வார்கள். இப்படி ஒரு 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 சகோதர தத்துவத்துடன் தான் பழகி கொண்டிருக்கிறோம். நிறையா அந்த வலைதளத்தில் கூட பார்த்துருக்கலாம். பிள்ளையார் ஊர்வலம் வரும்போது, அதே நேரத்தில் இஸ்லாமியர்களோட ஊர்வலம் வரும்போது அங்கே ஒன்றும் ஒரு பெரிய குழப்பம் வராமல் 2 பேரும் அன்பை பரிமாறிக்கொண்டு அதை தொடர்ந்து செல்கிற அளவுக்கு மக்கள், தமிழர்கள் அந்த மனப்பான்மையோடு தான் இருக்கிறாங்க. இப்போ கூட ஆடி மாதம் நெருங்கி வருது, ஆத்தாவோட கோயிலுக்கு தீ மிதிப்பாங்க. அப்போ கூட நம்ம பள்ளிவாசல்ல இருந்து நீர்மோர் கொடுக்குறத பார்க்குறோம், தண்ணீர் கொடுக்குறத பார்க்குறோம். உண்மைதான். திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனவரத லிங்கம் அப்படின்ட்டு ஒரு லிங்கமே இருக்குது. அது அன்வர்ங்கிறவர் ஒரு இஸ்லாமியர் இந்த கோயிலுக்கு என்னெல்லாம் தொண்டு செஞ்சுருக்கிறாரோ அதனால் அவரையும் ஒரு லிங்கமாக்கி அனவரத லிங்கம்னு இப்போவும் போய் பார்க்கலாம். அங்கே திருநெல்வேலி கோயிலுக்குள்ளே இருக்குது. இதுதான் தமிழர்களின் இந்து மதம். ஈனா, உயிரெழுத்து ஈனா போட்டது. ஆனால் சனாதன தர்மத்தை
வழியில் வர்ற அந்த வடமொழி ஹிந்து மதம் என்ன சொல்லணும்னா வெறுப்பை வளர்க்கும். அதான் அந்த ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிற அந்த வெறுப்பு அரசியல். அது மட்டும் இல்லை, சமுதாய ஏற்றுத்தாழ்வு. நான் வந்து தலையிலேருந்து வந்தவன், நீ வந்து காலில் இருந்து வந்த, அது ஒரு கடவுளுக்கே இழுக்கு உண்டாக்கக்கூடியது. கடவுளோட பாதம்ங்கிறது அவ்வளவு கேவலமானதா, தீண்டத்தகாததா? இதை மாதிரியெல்லாம் பகுத்தறிவுக்கு பொருந்தாதது மட்டுமல்ல, கடவுளையே இழிவுபடுத்தக்கூடிய மாதிரியான கருத்துக்கள் உள்ளது. பெண்ணடிமைத்தனம், இந்த மந்திரங்களெல்லாம் நீங்கள் ஓதக்கூடாது, இந்த யாகங்கள்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்ட்டு பெண்ணடிமைத்தனம், அந்த ஏற்றத்தாழ்வு. அடுத்தது சமக்கிருதம் தான் உயர்ந்தது, இந்த நாட்டில் மக்கள் பேசுகின்ற மொழிகள் எல்லாமே தாழ்ந்தது அப்படி சொல்கிற இப்படியான ஏற்றத்தாழ்வுகளை விதைத்து வெறுப்பு வளர்க்கக்கூடிய மதம் வந்து ஹிந்து மதம். அப்போ ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும்? வெறுப்பை வளர்க்கும் ஹிந்து மதத்திலிருந்து தமிழர்களுடைய இந்து மதத்திற்கு நாங்கள் வாருங்கள். நாங்கள் சொல்வதெல்லாம் ஹிந்து மதத்தையும் வெறுப்பை வளர்க்கும் ஹிந்துக்களை பற்றி தான் நான் சொல்கிறோம், தமிழர்களோட இந்துக்களை பற்றி நான் சொல்லவில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தால் சரியாக முழுக்க சரியாக இருக்கும். ஆனால் அந்த கருத்தோட்டத்தை ஒட்டி தான் அவர் பேசியிருக்கிறார். ஏன்னா அவருக்கு தமிழர்களின் இந்து மதம்ங்கிறத அங்கே அவருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இப்படி ஒன்று இருக்குங்கிறது அவர் வரைக்கும் போய் சேரவில்லை. உண்மை தான். இப்போ நீங்கள் இதை சொல்கிறீங்க, ஆனால் வந்து வழி வழியாக நம்ம கேட்டுட்டு வர்றது என்ன அப்படின்னா, ஆதிசங்கரர் வந்து ஷண்மதங்களை இணைக்கிறாரு. ஒரு பிரிவினையாக இருந்த பல்வேறு மரபுகளை இணைச்சு அவர் இந்து மதம்ங்கிறத ஒன்று உருவாக்குறாரு அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் இருக்கு இல்லையா? சொல்லாடல் இருக்குது. அதாவது இப்போ கூட சர்வ சமய ஒருங்கிணைப்பு இப்படி பல பேரில் அவங்க வைத்துக்கொள்வார்கள். அந்த சனாதனவாதிகளும் அந்த ஹிந்து மதத்துக்காரர்களும் சொல்லும் பொழுது எல்லாரும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. யவனர்களின் மதம், ரோமர்களின் மதம், அந்த வெளிநாட்டு அந்நிய நாட்டு மதங்கள் நம்மளை ஆக்கிரமிக்க கூடாது, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது ஒருங்கிணைப்பு அன்றும் உண்டு, இன்றும் உண்டு, என்றுமே உண்டு. எப்போ வரைக்கும் நீ நானும் ஒன்றும் அடுத்தவர்களிடம் போராடும் பொழுது, பிற மதத்தினரிடம் போராடும் பொழுது எல்லாரும் ஒன்று போல் சேர்ந்துக்கிடுவோம். ஆனால் கருவறைக்குள்ளே போகும்போது மட்டும் நான் மட்டும்தான் போவேன், வேற யாரும் போகக்கூடாது அப்படி என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்வார்கள். எங்கள் மொழியான சமக்கிருத மொழி தான் உள்ள கருவறைக்குள்ளே இருக்கணுமே தவிர தமிழகத்துக்குள்ள தமிழ் மொழியோ இல்லை அவரவர் தாய்மொழியோ இந்திய மொழிகளோ எதுவுமே போகக்கூடாது, போக முடியாது. இப்படி ஒரு நிலைப்பாட்டை ஆதிசங்கரரும் அவர் அப்படி தான் எடுத்தார். இப்போ இருக்கிறவர்கள் கூட அதைத்தான் எடுக்கிறார்கள். ஏன்னா தமிழில் குடமுழுக்கு செய்யணும், வழிபாடுகள் செய்யணும்ன்ட்டு கரூர் பசுபதீஸ்வரர் கோயில் குடமுழுக்கோட இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் தான் நீதிமன்ற ஆணையை பெற்றிருக்கிறது. அதை செயல்படுத்தணும்னா கூட அதற்கும் ஏதாவது ஒன்று ஒரு பிரச்சனையை கிளப்புவாங்க, இல்லைன்னா திருப்பியும் நீதிமன்றத்தை நாடுவார்கள், இல்லை அரசியல் பயன்படுத்தி அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அது முழுமையாக செயல்படாமல் தான் இருக்குது. யார்? அந்த பாரதிய கட்சியினரும் ஆர்எஸ்எஸ் மக்களும் அதுபோல் இருக்கின்ற இந்த சமக்கிருதத்தை தூக்குப்பிடிப்பவர்கள் இதை இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒற்றுமை ஒரு பக்கம் வேண்டும், ஆனால் தமிழ் மொழி உள்ளே போயிடக்கூடாது, தமிழர்கள் கருவறைக்குள்ளே போயிடக்கூடாதுங்கிற அந்த வேறுபாடை எப்பவும் பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் இன்சைட்டாக உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் தேசிய பேரியக்கத்திலிருந்து மணியரசன் ஐயா அவர்கள் தொடர்ந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு வர்றார். தமிழ் இந்துக்கள் அப்படிங்கிற ஒரு பதத்தை வந்து அவர் காயின் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் சொல்கிறதும் ஏகதேசம் அந்த ஒரு ஒட்டியே வருது. அப்போ தமிழ் இந்துக்கள் அப்படின்னு நம்மளை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு என்ன கையில் இருக்குது? நம்ம அதாவது அந்த தெய்வத்தமிழ் பேரவைன்னு தமிழ் தேசிய பேரவையில் வந்து தெய்வத்தமிழ் பேரவைன்ட்டு ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்கிறது. அதில் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கமும் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறது. இது வந்து அந்த தெய்வத்தமிழ் பேரவையில் பல அமைப்புகளும் அதில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். நமது ஐயா மணியரசன் அவர்கள் தான் அதுக்கு ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கிறார். அதில் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கமும் இருக்கிறது. அவர் அந்த தமிழ் இந்துங்கிறது தான் நாங்கள் சொல்கிற இந்துக்கள், இந்துக்கள். இதுக்கு நம்மகிட்ட என்ன இருக்குதுன்னா, முதல்ல வடமொழியில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இருக்கிற அந்த காஞ்சியில் இருக்கிற அவர் அந்த சங்கராச்சாரியார் உட்பட எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்துங்கிறது தமிழ் சொல்லே அல்ல, இந்துங்கிறது பாரசீகர்கள் கொடுத்தது, வெளிநாட்டில் ஆங்கிலேயர்கள் கொடுத்தது அப்படின்ட்டு ஒன்று சொல்லுவாங்க. ஒன்று இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றானை அப்படிங்கிறது நம்மளுடைய பாடல்களில் இருக்கிறது. அதுபோல் தேவாரம், திருவாசகம் எல்லாத்துலேயும் இந்துவார் சடையன், இந்துவே இப்படியெல்லாம் வார்த்தைகள் இருக்கின்றன. அப்போ இந்துங்கிறது தூய தமிழ் சொல். முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டோம். அது நிலவு, குளிர்ச்சி,
இந்த பொருளில் வருது. சிவபெருமான் தான் இந்து வேதத்தின் இந்து மதத்தின் முழுமுதற் தலைவர். அவர் பிறைசூடியராக இருக்கிறதுனால அந்த இந்துங்கிறது அந்த குளிர்ச்சி, அந்த சந்திரன் எல்லாத்துக்குமே அது போகுது. அதாவது சிவபெருமான்லேருந்து அவர் சூடிய நிலவுக்கும் அந்த இந்துங்கிற வார்த்தை பொருந்துது. இதுதான் இருக்குது. இப்போ அடுத்தது என்ன சொல்லலாம், இந்தியாங்கிறதே தமிழ் வெள்ளக்காரன் கொடுத்தது இல்லைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறையா மறுப்புகள் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எளிதாக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், இப்போ இங்கே வாஸ்கோடகாமா வர்றதுக்கு முன்னாடியே கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சிட்டார். ஆச்சா, அப்போ அமெரிக்காவை கண்டுபிடிக்கும்போது அதுக்கு ஏன் செவ்விந்தியர்கள்ட்டு ஏன் பேர் வச்சார்? அப்போ இந்தியாங்கிற பேர் ஏற்கனவே வழக்கத்தில் இருக்கிறது. இந்தியாவை தேடித்தான் வர்றாங்களே தவிர ஏதோ ஒரு நாட்டை தேடி வந்தோம் அதற்கு பின்னால் வெள்ளைக்காரன் பேர் கொடுத்தாங்கிறது கிடையவே கிடையாது. வாஸ்கோடகாமா காலத்துக்கும் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி அந்த கம்பெனி உருவாகிற காலத்திற்கும் முன்னாலேயே இந்தியாங்கிற சொல்லாடல் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மெகஸ்தனிஸ் இண்டிகான் தான் புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அதில் இந்தியாவை ஒட்டுமொத்த இந்தியாவை பற்றி சொல்லியிருக்கிறார். அந்த நாட்டுக்கு பெயர் வைக்கும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்து நதியை வச்சு சிந்து நதியை வச்சு இந்தியான்னு பேர் வச்சான்னு சொல்லுவாங்க. அது உண்மையில் மிக மிக தவறான கூற்று. ஏன்னா அந்த இண்டிகாவில் மெகஸ்தனிஸ் என்ன எழுதுகிறாருன்னா, அவர் கங்கோட்ரிஸ் அப்படின்ட்டு அந்த கங்கை நதியைத்தான் முதன்மைப்படுத்துகிறாரே தவிர சிந்து நதியை அவர் முதன்மைப்படுத்தலை. அப்போ சிந்து நதியை வச்சு பேர் வச்சிருந்தார் என்றால், இண்டிகான் பேர் வச்சிருந்தார் என்றால், அப்போ கங்கை தான் அவர் முதன்மையாக எடுத்தார். கங்கோட்ரிஸை பற்றி தான் விளக்கமாக எழுதுகிறார். உண்மையிலே சொல்லப்போனால் அதுதான் பெரிய நதிட்டு அவர் நினைச்சார் அந்த காலத்தில். அதனால் அப்போ நதியை வச்சு வந்திருந்தானா கங்கோட்ரிஸ்னு பல இடங்களில் கொடுக்குற அதை ஒட்டி தான் பேர் வச்சிருப்பாரே தவிர சிந்து நதியை வச்சு பேர் வைக்க வாய்ப்பில்லை. அது இதுக்கு முன்னால் ஆரியன் நிறைய குறிப்புகள் இருக்கின்றன, வரலாற்று ஆசிரியர்கள் இருக்காங்க. அவர்கள் எல்லோருமே இண்டிகா இந்த வார்த்தைகளைத்தான் பயன்படுத்துகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் 6000 வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்து ஒரு சாயம் காய்ச்சப்பட்டு அந்த கலர் கூட இண்டிகோன்னு ஒரு கலர் இருக்கும். அந்த 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 ஒரு குறிப்பிட்ட வண்ணம் உலகத்தில் எங்கேயுமே உருவாக்க முடியாது. நம்ம தமிழ்நாட்டில் விளையிற அந்த அவுரி செடிகளில் இருந்தால் அந்த அந்த சாயத்துக்கு பெயர் இண்டிகோ அப்படின்னு தான் பேர் வச்சாங்க. ஆக இந்தியாங்கிறது இந்துங்கிறவர்கள் வசிக்கும் நாடு, இந்து மதம் வாழுகின்ற நாடு, இந்துக்கள் வசிக்கும் நாடுங்கிறது 6000 வருடங்களுக்கு முன்னால் இருந்தே அது செயல்பாட்டில் இருந்திருக்கிறது. வெள்ளைக்காரன் கொடுத்த சொல்லில்லை. இதை நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். இப்போ இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறப்ப அதில் பிரிவுகள் இருந்தாலுமே ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்கள் அடையாளப்படுத்தி ஒரு ஒற்றுமையாக இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் அதில் பிரிவு இருந்தாலுமே ஒற்றுமையாக இருக்காங்க. உங்களை போல நிறைய பேர் இப்படி பிளவுபடுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் தொடர்ந்து இந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்லக்கூடிய எல்லா அடிகளார் மேலேயும் வைக்கப்படுது. உங்களுடைய பதில்? நாங்கள் இது மிக மிக தவறான கருத்து. நீங்கள் நடைமுறையை பார்க்கலாம். நாங்கள் என்ன சொல்கிறோம், எல்லாரும் சமம், மனிதர்களாக பிறந்தவர்கள் அனைவருமே சமம். இன்னும் சொல்லப்போனால் இந்து மதம் என்ன சொல்லுதுன்னா, மனிதர்கள் மட்டும் சமம் சொல்ல, விலங்குகள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு திருவள்ளுவர் சொன்னது மனிதர்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வை மட்டும் சொல்ல, எல்லா உயிர்க்கும். அப்போ செடி கொடி மரங்கள் இந்த விலங்குகள் எல்லாவற்றிற்கும் சமமாகத்தான் இந்து மதம் பார்க்கிறது. அதனால தான் அருகம்புல்லை கும்பிடுறோம், வேப்ப மரத்தை கும்பிடுறோம், ஆலமரம் அரச மரத்தை கும்பிடுறோம், புலியை கும்பிடுறோம், சிங்கத்தை கும்பிடுறோம், எல்லாத்தையும் வணங்கி கொண்டிருக்கிறோம் எந்தவித வேறுபாடும் இல்லாமல். அப்படி பயிரினங்களையும் உயிரினங்களையும் கூட வழிபடத்தக்க அளவில் இந்து மதம் சொல்லி கொண்டிருக்கிற இந்து வேத மறுமலர்ச்சியக்கானமானது என்றைக்கும் பிரிவுபடுத்தாது, ஒற்றுமைப்படுத்துகிறது. எப்படி ஒற்றுமைப்படுத்துறது? ஏற்றத்தாழ்வு பார்க்காத, யார் யாரும் அதுக்கு உண்டான பயிற்சி பாரு. கருவறைக்குள்ளே செல்ல வேண்டுமா, மந்திரங்களை ஓத வேண்டுமா, நாங்களே இந்து வேத பாடசாலை வச்சு ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் பல பயிற்சிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த பயிற்சிகளில் ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல், எந்த சாதி எந்த வேறுபாடும் இல்லாமல் தான் எல்லாருக்கும் இலவசமாக அந்த கல்வியை வழங்கி கொண்டிருக்கிறோம். அப்படி கல்வி கற்றவர்களை நாங்களே யாகங்களுக்கு அனுப்புகிறோம், பரிகாரங்களுக்கு அனுப்புகிறோம், குடமுழுக்கு செய்வதற்கு கூட அனுப்புகிறோம். அப்போ நாங்கள் ஒற்றுமைப்படுத்துகிறோம். ஆனால் யார் பிரிவினை சொல்கிறாங்களோ அவர்களை சுட்டி காட்ட வேண்டிய கடமை இருக்கிறது. ஏன்னா பிரிவினையை சுட்டி காட்டினா தான் ஒற்றுமைக்கு வரும். அது அந்த வேலையை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்.
நிறைவாக ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த பேச்சில் இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய செய்தி என்ன, மக்களுக்கு என்ன ஒரு செய்தி இதிலிருந்து நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க, மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்? அதாவது செய்தி என்னன்னா, ஒன்று, இந்து வேறு ஹிந்து வேறுங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தாற் போல் ரெண்டாவது அவர் இன்னொன்று சொல்கிறார், சிவபெருமானை காட்டி அதற்கு பின்பக்கத்தில் அந்த திரிசூலம் இருப்பது வந்து நான் வயலன்ஸு, ரைட் ஹேண்ட் சைடுனா வலது கை பக்கம் என்றால் அது வயலன்ஸு, இது நான் வயலன்ஸுன்னு சொல்கிறாரு. அது மிக மிக தவறான கருத்து. நமது தமிழர்களை பொறுத்தளவில், இந்து வேதத்தை பொறுத்தளவில் என்னென்னா, திருவள்ளுவரே என்ன சொல்கிறாருன்னா, குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடிவன்று வேந்தன் தொழில். அதாவது குடிபுறங்க மக்களை காக்க வேண்டும்ங்கிறது டிஃபென்ஸ் அவர் சொல்கிற மாதிரி, ஆனால் நான் வயலன்ஸு சரி, ஆனால் குற்றம் கடிதல்ங்கிறது அது வயலன்ஸில் வராது, வேந்தன் தொழில், வடுவன்று வேந்தன் தொழில் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாதம். அதே மாதிரி தான் இந்த சிலப்பதிகாரத்தில் கூட நம்ம பாண்டிய நெடுஞ்செழியன் சொல்கிறான், நீங்கள் வந்து கொடுங்கோல் ஆட்சி புரிகிறாயிட்டு சொன்ன உடனே அவன் சொல்கிறான், கல்வனை கோரல் கொடுங்கோல் அன்று வல்வேல் கான் அப்படின்னு சொல்கிறான். அதாவது கல்வனை கொள்வது கொடுங்கோல் கிடையாது, அது மாதிரி அதில் அஃபென்ஸுங்கிறது கிடையாது, அஃபென்ஸுங்கிறது வயலன்ஸு கிடையாது, அது வந்து வேந்தனுடைய தொழில்கிறது தான் நம்மளுடைய இலக்கண இலக்கியங்கள் சொல்கின்றன. அதே மாதிரி அதை வலதுகை பக்கத்தில் செல்ல நிறைய இடங்களில் நிறைய கடவுளர்கள் வலதுகை பக்கத்தில் வச்சுருப்பாங்க. அது வந்து வயலன்ஸுன்னு அவர் நினைக்கக்கூடாது, சொல்லக்கூடாது, மக்களும் நினைக்கக்கூடாது. இது மக்களை காப்பதற்காக இருக்கிறது, குற்றங்களை கடிவதற்காகவும் குடிபுறம் காத்து ஓம்புவதற்காகவும் இருக்கிறது. அது வயலன்ஸ் இல்லைங்கிறத மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும், அவரும் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது மிக 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 முதன்மையான கருத்து என்னென்னா, அவர் ஒன்று சொல்கிறாரு, அயோத்தியில் உங்களை ராமர் கைதுவிட்டு விட்டார், அது அந்த 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 தொகுதியில் வெல்லவில்லைங்கிறத வகையில் அவர் சொல்கிறார். ஆனால் தமிழ்நாட்டிலையும் நான் பார்க்குறேன், ஆளுங்கட்சியினரிடம் 40க்கு 40 வென்ற உடனே ஒரு அவர்களுடைய பேச்சில் நிறைய வேறுபாடுகள் வருகின்றன. அதே மாதிரி தான் அந்த ராகுல் காந்தி அவர்களும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அவர் சொல்கிறாரு, ஒரு அரசியலுக்கு சொல்கிறாரு, அது வரைக்கும் சரிதான். ஆனால் அதே ராமர் தான் அங்கே தோற்கடித்தது ராமர் என்றால், அயோத்தியில் தோற்கடித்தது ராமர் என்றால், அதே ராமர் தான் 240 இடங்களை தனிப்பட்ட அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கொடுத்திருக்கிறது. அதே போல் பெரும்பான்மையை அந்த கூட்டணிக்கும் கொடுத்திருக்கிறது. காங்கிரஸுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குது? 3 இலக்கங்களை கூட தொட முடியாத அளவில் 99லே நிற்கிறது. அப்போ திரு ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் கட்சிக்காரர்களும் இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி புரியவர்களும் இதை கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். வெறுப்பு அரசியல்னு பேசுகிறாங்க, அதை இந்து வேத வளர்ச்சி இயக்கம் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் இவர் விலக்கிட்டார், இனிமேல் அது அந்த கட்சி அழிந்து விட்டது, அந்த வெறுப்பு அரசியல் மறைந்து விட்டதுன்னு நினைக்கக்கூடாது. எப்பொழுதும் தாக்குவதற்கு தயாராக இருக்கிறது. அதற்குண்டான ஏற்பாடுகளை அந்த கட்சியினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவர்களெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். அழிஞ்சு போச்சுதுன்னு நினைப்பில் இருக்கக்கூடாது. எப்பவும் திரும்பி வருங்கிறத நினைக்கணும். அதுவும் இப்பவும் பெரும்பான்மை கையில் வச்சுருக்காங்கங்கிறதும் புரியணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆளுங்கட்சி, தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து இப்போ கூட அங்கே பேசியிருக்கிறாங்க, நாய் கூட BA டிகிரி பாஸ் தேர்வாகிவிடும் அப்படிங்கிறார். அப்போ அதில் தோல்வி அடைந்தவர்கள்லாம் நாயிலும் கீழே வர்றவர்கள்னு சொல்ல வர்றாரா? என்ன தான் சொல்ல வர்றார்? அதே மாதிரி தான் இப்போ இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர், மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் தான், நான் எத்தனை இந்து கோயிலை எடுத்துருக்கேன் தெரியுமா, எத்தனை கோயிலை எடுத்திருக்கிறேன், அதனால் வாக்கெல்லாம் எனக்கு வராமல் போகாது, எனக்கு வாக்கு வாங்குகிற வழிமுறை தெரியும். இதெல்லாம் தேவையில்லாத பேச்சுங்க. அதே நேரத்தில் ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் ராமர் கோயிலை இல்லை கோயில்களை, இந்து மத கோயில்களை வாக்குச்சாவடிகளாக பார்க்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இதே அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அந்த மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு எவ்வளவு கோயிலை வேணாலும் இடிப்பேன், ஆனால் வாக்கு வாங்கிறதுன்ட்டு கோயிலையும் வாக்கையும் இணைப்பது யார்? இவர் தானே வாக்குறார். அப்போ இவர்கள் தானே வாக்குச்சாவடிகளாக பார்க்கிறார்கள். அது மட்டும் இல்லைங்க, இப்போ சென்ற மாதம் ஒரு மசூதிக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, இடிக்கப்பட போகுது போது அதில் முதல்வரே தலையிட்டு அந்த மசூதியை காப்பாற்றி கொடுக்கிறார்.
ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ன சொல்கிறாரு, இந்து கோயில்களை இவ்வளவு இடிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இஸ்லாமிய கோயில்கள் என்றால் பாதுகாக்கப்படுகின்றன. இந்து வேத மறுமலர்ச்சியை பொறுத்தளவில் நல்லா கேட்டுக்கிடுங்க, அனைத்து வழிபாட்டு இடங்களுமே பாதுகாக்கப்பட வேண்டியவை தான். ஆனால் மக்கள் நலன்கிறதையும் ரெண்டையும் பொருத்தி நாம் பார்க்க வேண்டும். இதுதான் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் கருத்து. அதில் இந்த கோயிலை இடி, மசூதை இடித்தா சரி, கோயிலை இடித்தா சரியில்லை அப்படிங்கிற வாதம் எங்கிட்ட என்றுமே கிடையாது. எல்லா வழிபாட்டு இடங்களும் புனிதமானவை. நாங்கள் அதை அச்சு போட்டே கொடுத்துருக்குறோம். குருவாசகத்திலையும் சித்தர் நெறி வாசகங்களையும் இறை நூல்கள் அனைத்துமே இறை தூதர்களால் இறையர்களால் வழங்கப்பட்டவை. இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் எல்லா புனித நூல்களை மதிக்கிறது, இறை தூதர்களை மதிக்கிறது, வழிபாட்டு இடங்களையும் மதிக்கிறது. ஆனால் இந்து கோயில் தான் இடிச்சிரும், இதுனா வேற்று மத கோயில்கள்னால் முதல்வரே தலையிட்டு நிறுத்திடுவார். இதுதான் வாக்கு வங்கி அரசியல். அதே போல் இந்து பண்டிகைகளுக்கு நான் வாழ்த்து சொல்ல மாட்டேன், ஆனால் மாற்று மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்வேன். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க, இந்து பண்டிகைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அந்த அது என்னது அந்த கற்பனையானவை, ஆபாசமானவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மாற்று மதங்களில் அதே கற்பனையும் அதே ஆபாசமும் இருக்குதா இல்லையா? அதே கற்பனை இருக்குது தானே. இயேசுநாதர் ஒரு அந்த புனித சூசையப்பர் அவருடைய அப்பாவுக்கு பிறக்கல, தூய ஆவி நிலநாடி பிறந்தது. இதை இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் ஏற்றுக்கொள்கிறது. இதில் ஒன்றும் தவறில்லை. இறையர்களால் அப்படி பிறப்பதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கின்றன, ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அது சூசையப்பர் வாழ்க்கையிலையும் இயேசுநாதர் வாழ்க்கையிலும் வந்தால் அற்புதங்களை ஏற்றுக்கொள்வேன். அந்த மீன் எல்லாரும் கொடுத்தாரு, எல்லாருக்கும் அந்த ஒயினை கொடுத்தாரு, இதெல்லாம் இறந்தவரை எழுப்பி கொடுத்தார். இந்த அற்புதங்களை நம்பும் ஒரு அரசு அதே மாதிரியான கருத்துக்களை சொல்லுகின்ற இந்து மத விழாக்களுக்கு மட்டும் புறக்கணிப்பது ஏன்? வாழ்த்துக்கள் சொல்லணுமா சொல்ல வேண்டாமா? ஆக அயோத்தியை காரணம் காட்டி அங்கே தோற்றார் என்பதற்காக எல்லா இடத்துலையும் தோற்று வருகிறார்கள் அப்படிங்கிறத நினைப்பை தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளும் கட்சியும் இந்தியாவில் இருக்கிற எதிர்க்கட்சியும் புரிந்து கொள்ள வேண்டும், மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இதே நம்ம தெளிவாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறது தான் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் ராகுல் காந்தி அவர்களின் பேச்சிலிருந்து மக்களுக்கு சொல்ல விரும்புகிறது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். கலாட்டா ஊடக அன்பர்களுக்கு இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.